தமிழகத்தினுடைய வரலாற்றில் பெருந்தலைவர் காமராஜரை நீக்கி யாரும் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக, கல்வி அறிவு பெறுவதற்காக அடித்தளம் வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். காமராஜர் எப்படின்னா தாயாருக்கு கணேசன் கொடுத்தாலும் கணேசன் பிடிக்கும் எல்லாரும் தண்ணி இல்லாம இருக்கிற உனக்கு எப்படி தண்ணி வந்துச்சு அப்படின்னு விருதுநகர்ல போய் சொந்த வீட்டுல அந்த கணேசன் கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் தான். അദ്ദേഹം ഓരോ പ്രവൃത്തിയും സാധാരണ ജനങ്ങളെ എങ്ങനെ ബാധിക്കും എന്നുള്ളതാണ്. ഉച്ചക്കഞ്ഞിയുടെ കാര്യം പറഞ്ഞല്ലേ, ഉച്ചക്കഞ്ഞി പോയി സാധാരണക്കാരൻ മറ്റ് രാഷ്ട്രീയ നേതാക്കന്മാരാണെങ്കിൽ ഇങ്ങനെ കണ്ട അവരുടെ ഭാഗത്തേ പോകില്ല. முதலில் கல்விதான் தேவை என்று அவர் நினைக்கிறார். இல்லாமை, இயலாமை, தள்ளாமை, இந்த எல்லா ஆமைகளுமே கல்லாமையால் ஆகிறது என்பதால் அந்த கல்வி வேண்டும் என்று நினைக்கிறார். தலைவர் காமராஜ் திறந்து வைத்த 14,000 பள்ளிக்கூடங்களும் தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள். And thereafter, the then Vice President of USA has commented, he is one of the greatest world rulers or politicians or leaders of that time. அந்த உண்மை, நேர்மை, தலைமை பண்பு ஒரு தலைவனுக்கு தேவையான 3 குவாலிட்டி இந்திய அரசியல் வரலாற்றுல வேற எந்த தலைவருக்குமே இவ்வளவு பெரிய ஒரு கேரிஸ்மா கடந்த 50 ஆண்டுகள்ல இல்லை என்பது மறக்க முடியாத உண்மை. ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வரணும்னு சொன்னாலும் அவங்க பயன்படுத்துறது ஒரே பேர் தான், காமராஜர் ஆட்சி நாங்க கொடுப்போம். பாண்டிச்சேரியில ரங்கசாமியின் காமராஜர் மாடல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம் சொல்லி ஓபனாவே டிக்ளேர் பண்றாங்க. இன்னைக்கும் காமராஜர் எப்படி தேவைப்படுகிறாருங்கிறத நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடித்தட்டு மக்களுடைய கல்வி கண்கள் திறக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே மகத்தான பணியை சிறப்பாக செய்தவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். மதிய உணவு திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக கிராமங்கள் தோறும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு மகத்தான புரட்சிக்கு வித்திட்டவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். உருப்பெற்றதற்கு பின்னால் மூடிய பள்ளிக்கூடங்கள் 3000 திறந்தது மட்டுமல்ல, சின்ன சின்ன குக்கிராமங்கள், சாலையா இல்லாத குக்கிராமங்கள் கூட பள்ளிக்கூடங்களை 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். ஒரு காலத்தில் இந்த நாட்டின் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை தன் கையிலே வைத்திருந்தவர். இந்திரா காந்தி பிரதமராக்கியவர். அவ்வளவு மிகப்பெரிய சக்தி படைத்த தலைவராக காமராஜர் அவர்கள் விளங்கினார். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் டாக்டர் BSS ஜெகன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஆஃப் இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஷம்சுல் கபீர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். மேடையில் வீற்றிருக்கும் ஒவ்வொருவரின் பெயரையும் கூறி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆசை இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் கருதி என் உரையை துவங்குகிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேரளா முன்னாள் அமைச்சர் டாக்டர் நீலலோகிததாசன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சமீபத்தில் கடந்த 23ஆம் தேதி காமராஜரை பற்றிய நான் ஒரு வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். அதே சமயத்தில் சட்ட உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எங்கள் அமைப்பின் கீழ் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் உறுப்பினர்கள், ஒரு 300 வழக்கறிஞர்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் எப்படி மருத்துவ சேவைகளை மருத்துவர்கள் செய்து வருகிறார்களோ அதுபோல சட்ட உதவிகளை எங்கள் அமைப்பின் மூலம் நாங்கள் செய்து வருகிறோம். ஒரு 7 புத்தகங்கள் நான் இதுவரை எழுதியிருக்கிறேன். சட்ட விழிப்புணர்வு புத்தகம், பெண்கள் விழிப்புணர்வு புத்தகம், முதியோர் பாதுகாப்பு சட்டங்கள் பற்றிய சட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். அந்த வரிசையில் காமராஜரின் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சமீபத்தில் காமராஜர் பற்றிய ஒரு வரலாற்று நூலை கிட்டத்தட்ட ஒரு 320 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலாக தொகுத்து எழுதினேன். இந்த நூலுக்கு நான் கேட்டவுடன் எனக்கு வாழ்த்துரை வழங்கிய மரியாதைக்குரிய கேரளா முன்னாள் அமைச்சர், இந்த காமராஜர் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் நீலலோகிததாசன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல மதிப்பிற்குரிய உயர்திரு செல்லத்துறை அப்துல்லா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். 1964 காமராஜர் அவர்களின் கையினால் விதையிடப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தில் நானும் ஒரு பள்ளி மாணவனாக பயின்றேன் என்பது இத்தருணத்தில் ஒரு பெருமை மிகுந்த ஒரு விஷயமாக தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சொந்த ஊர் கீழக்கரை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் செய்யதம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நான் படித்திருந்தேன். என் பள்ளி வகுப்பு மாணவன் அருமை சகோதரர் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவர் முன்னால் நான் உரையாற்றுவதை மிகப்பெரிய கௌரவமாக கருதி கொண்டு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காமராஜரும் மத சார்பின்மையும். நான் இதுக்காக ஒன்றும் பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. என்னோட புத்தகத்தை ஒரு 2 நிமிஷம் சொன்னாவே மதச்சார்பற்ற ஒரு அரசியல் தலைவராக காமராஜர் எப்படி வாழ்ந்தார். இதுக்கு முன்னாடி பேசிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்திற்கு காமராஜர் எப்படி தேவைப்பட்டார். இதை இந்த 320 புத்தகங்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொடுத்துருக்கிறேன். இந்த புத்தகத்துக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள். அதுபோல புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மாண்புமிகு என்.ஆர். ராங்கசாமி அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள்.
அவங்ககிட்டலாம் வாழ்த்துறை வாங்குவதற்கு நான் ஒன்றும் பெரிய மெனக்கெடெல்லாம் பண்ணல. சிம்பிளாக வந்து கட்சி ஆஃபீஸ் மூலமாக மூவ் பண்ணேன். நான் கேட்டு 3 நாளிலேயே மிக அருமையாக வாழ்த்துறை வழங்கினார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதில் சொன்னது போல காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுபோல நாங்கள் திராவிட அரசியலின் பேரில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லி பதிவு செஞ்சாங்க. ஸோ காமராஜரோட ஆட்சி முறையை பேரை மாற்றி தான் இங்கு நாங்கள் பதிவு செய்து நடத்திட்டு இருக்கோம்ங்கிறத தமிழக முதலமைச்சர்கள் அருமையாக பதிவு செய்தார்கள் என்பதை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர் ஓப்பனாகவே புக்கு வெளியிடுறாரு. அதாவது என்ஆர் ரங்கசாமியின் காமராஜர் மாடல் ஆட்சி எப்படி தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறதோ அதே போல பாண்டிச்சேரியில ரங்கசாமியின் காமராஜர் மாடல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம் சொல்லி ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாங்க. இன்னைக்கும் காமராஜர் எப்படி தேவைப்படுகிறாருங்கிறத வந்து நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல இன்றுக்கும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல மதச்சார்பற்ற ஒரு தலைவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களோட வாழ்த்துறை கேட்பதற்கு அவரோட PA மூலமா நம்ம அணுகுனோம். காமராஜரை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் என்று தெரிந்தவுடன் கிட்டத்தட்ட அவரோட பிஸி ஷெட்யூல்ல 1 மணி நேரம் ஒதுக்கி காமராஜரை பற்றிய அவருக்கு தெரிந்த அனைத்து நிகழ்வுகளையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மதிய உணவு கொடுத்து நல்லா எழுதுங்க, இந்த புத்தகம் நல்லா வரணும், என்னால முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நூலகங்களுக்கும் கிட்டத்தட்ட இப்ப கலைஞர் நூலகம் வந்து மதுரையில் திறக்க போறாங்க, அந்த நூலகத்துக்கும் அந்த புத்தகத்தை வந்து வாங்குவதற்கு சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மட்டற்ற நிகழ்ச்சியாக உங்கள் முன் பதிவு செய்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி காமராஜரை பற்றி ஒவ்வொருத்தரும் இந்த புக்குக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வாழ்த்துறை வாங்கினேன், நிறைய பேர்கிட்ட அணிந்துரை வாங்கினேன், யாருமே மறுக்காமல் எவ்வளவு பிஸி ஷெட்யூலையும் அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து இங்க வந்து இந்த சான்றோர்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச புத்தகங்களை இங்க கொடுத்தேன். மேலும் யாருக்காவது புக்கு தேவைன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை கொடுப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா நூலகங்களையும் என்னோட புத்தகம் கிடைக்குது. நீங்க தேவைப்பட்டால் நூலகங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்னோட முகவரிக்கு நீங்க சொன்னீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு புத்தகத்துக்கு வழங்குவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். காலத்தின் அருமை கருதி நிறைய பேசணும் நான் வந்திருந்தேன். இன்னும் நிறைய பேர் பேசணும். இந்த நிகழ்ச்சி ஷெட்யூல் 1:30 முடிக்கணுங்கிறதுனால எங்க கூட வந்த சட்ட உரிமை கழக நிர்வாகிகள் அவர்களும் வந்து காரைக்குடியிலிருந்து வந்திருக்காங்க, புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காங்க. அருமை சகோதரர் டாக்டர் பழனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாநில அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, ஆனந்தராஜன் வந்திருக்காங்க, என்னோட சென்னையிலேருந்து பாலாஜி வந்திருக்கிறாரு, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் தம்பி கார்த்திக் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பை வாங்கி தந்த எனது மைத்துனர் அருள் பிரகாஷ் வந்திருக்காங்க. எங்க சித்தப்பா நேரில் வந்து பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க அப்பாவோட உடன் பிறந்த சகோதரர். இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாமே நான் சின்ன வயசுல பார்த்து பழகினவங்க. அப்பா மெடிக்கல் உரிமையாளர் காக்கா அவங்க வந்திருக்கிறாங்க. கபீர் என்னோட புத்தக ரிலீஸ்க்காங்க நேரில் வந்து வாழ்த்துனாங்க. அதெல்லாம் ஒரு பெருமையான நிகழ்வாக வந்து இருக்குங்கிறது வந்து நான் உங்ககிட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காலத்தின் கட்டாயம் கருதி நிறைய காமராஜரை பத்தி ஒரு 3 மணி நேரம் நான் அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு மாண்புமிகு மேதக ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் வந்து அந்த புத்தகம் வெளியிடுவதாக இருந்தது. காலத்தின் சந்தர்ப்பம் வந்து அதை அமையல. ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது தெரியும். ஒரு 3 நாள் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 46 ஆண்டுகளாக இந்த காமராஜர் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா செயல்பட்டு இருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த காமராஜர் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா 100 கொண்டாட வேண்டும் என்று இத்தருணத்தில் எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய ப்ரொஃபசர் சேதுராமன் அவர்களுக்கும் டாக்டர் ஜான்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.